Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பார்க்கலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2025 வந்த ஒரு ஃபிலிம் தான். ஸோ உங்களுக்கு ஹையாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற, அதுவும் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற இந்த வார் ப்ளஸ் ஹாஸ்டேஜஸ் அண்ட் ஆர்மி சோல்ஜர்ஸ் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த எஸ்கேப் சீன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி சொல்லலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ பர்சன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். அவர்கிட்ட மொத்தம் ஒரு கேங்குமே அவர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் இம்ப்ரெசிவான மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா 2025 வந்த பிரிசனர் ஆஃப் தி வார் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃபாரஸ்ட் சைடில் வார் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நிறைய யூஎஸ் சோல்ஜர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவையும் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது 2-3 டைம்ஸ் அவர் எஸ்கேப் ஆயிடுவார். அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காணல் நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்ரிடே அவனை வாண்டடாக நம்ம ஹீரோவை ஃபைட் பண்ண வைப்பார் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஹாஸ்டேஜ் கிட்ட. சேம் டைம் அவங்களோட சோல்ஜர்ஸ் கூடயும் ஃபைட் பண்ண வைப்பார். பட் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின் பண்ணி ஈஸியாக பேட் பண்ணிடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கர்னலோட கூட இருக்கக்கூடியவங்களே சொல்லுவாங்க, அவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன், அவனை இப்போவே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லைன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ஒருத்தனா நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னலுமே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஹீரோவை ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வாண்டடாக இன்டென்ஷனாக ஹீரோவை ஃபைட் பண்ண வச்சுட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன். ஓகே, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அங்கே நிறைய ஆர்ச்சரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்சர் மேலே ஒரு 1 or 2 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க சில திங்ஸ்லாம் மாற்றுறது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் சிலர் அந்த சோல்ஜரோட க்ளோஸ் ரேஞ்சில் போய் அவங்களை அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதே சரௌண்டிங் பிளேஸில் ஹீரோவோட டீம் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரெஸ்க்யூ பண்ண வர சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற ஒரு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளைட் இருக்கும். அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மூலமாக அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம். கிளைமேக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீன் இருக்கும். ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய வில்லன் சோல்ஜர் ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அந்த சோல்ஜரோட கர்னல் அந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு ஒரு ஹாஸ்டேஜாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கர்னல்கிட்ட நம்ம கர்னல்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட என்ன கூட்டிகிட்டு வரும்போது அவனுமே தனியாக கூட்டிகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுலேருந்து ஒரு 3 சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து அவரை ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. பட் வித்தின் செகண்ட்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். ரிமைனிங் இருக்கிற சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அகைன் துரத்துவாங்க. அகைன் செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிடுவாங்க. அந்த டைமுமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் ஸ்டக் ஆகிடுவார். ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த ட்ராப்பில் ஸ்டக் ஆனதும் இப்போ அந்த சோல்ஜர்ஸ்லாம் அகைன் வந்து ஹீரோவை தூக்கிட்டு அந்த அவங்களோட பேஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு பர்சனை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹீரோ பியேட் பண்ணிடுவார். இப்போ அந்த இடத்தோட அந்த இன்சார்ஜ் கர்னல், ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பா, இஸ் அ மோஸ்ட் டேலண்டட் பர்சன் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த ஹாஸ்டேஜில் ஒருத்தனா ஹீரோவுமே அங்கே வச்சுருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப நாளாக நம்ம இங்கே தான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, எல்லா பிளேஸ்லேயுமே சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்ததுமே நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹாஸ்டேஜையுமே நம்ம ஹீரோவுமே ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவோட டேலண்ட் அவன் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அவரோட மூவ்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் அதனாலேயே டெய்லி ஃபைட் பண்ண வைக்கிறான். நம்ம ஹீரோவும் டெய்லி அவங்க மொத்த டீமே அட்டாக் பண்ணி
வின் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த கர்னல் கூட பார்த்திங்கன்னா ஒரு தளபதி மாதிரி ஒரு பர்சன் இருப்பான். அவனுமே அந்த கர்னல்கிட்ட இவனை இப்போவே ஃபினிஷ் பண்ணிடலாம், இவன் இங்கே இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு எவ்ரிடே சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த கர்னலும் அதை கேட்காம அவனுக்கு இன்னொரு எவ்ரிடே அவனை ஃபைட் பண்ண வச்சுட்டே இருப்பார். அவங்க டீமில் வர ஆட்களை இழந்துகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஃபைட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஹீரோ எல்லாருமே பேட் பண்ணிடுவார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவருக்கு கிடச்ச அங்கே இருக்கக்கூடிய நியூ ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஒரு பெரிய பிளான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட பேர் ஏதோ வரும், கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அடுத்த ஒரு லைன் வரும். ஸோ சம்திங் மேபி அதை ரிமெம்பர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா ஓகே காய்ஸ். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ லாங் டைமுக்கு அப்புறம் சில சூப்பரான மூவிஸோட ரிட்டர்ன் வந்திருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன் வாட்ஸ் அவர் ஒப்பீனியன் அபவுட் தட். ஸோ அகைன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம் நியூ மூவி அப்டேட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவியை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப லாங் டைம் நம்ம பேசி எடுக்க போகிறதில்ல கைஸ். ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம பண்ணுற அப்டேட்ஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மூவியை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பியூராகவே ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி. ஓகே, ஸோ ஒரு ஜாலியான ஆக்ஷன் பேக் மூவி தான். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜர். ஓகே, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஜாப்பனீஸ் ஆர் சைனீஸ் மேபி அந்த மாதிரி ஆர்மி பர்சன் இருப்பாங்கல்ல, ஐ திங்க் ஜாப்பனீஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு சோல்ஜர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் ஒரு பர்சனை பற்றி விசாரிப்பார். ஸோ அந்த பர்சனோட பேரை சொல்லி அவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பர்சனும் ஸோ உன்னை பற்றி எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். பிகாஸ் அந்த பர்சனோட ஃபாதரை பற்றி தான் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. உன்னை ரொம்பவே பெரிய ஒரு சோல்ஜர்னு சொல்லியிருக்காரு, நீ ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் அப்படின்னு. உன் டேலண்ட்டை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபைட் பண்ண சொல்லுவார். அவங்களுமே நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் வித்தின் செகண்ட்ஸில் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பியர் பண்ணிடுவார். அவரை பார்த்து அங்கே கூட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. பிகாஸ் அவருக்கு நிறைய ஹிடன் மூவ்ஸ் அண்ட் நிறைய சூப்பரான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கிட்ட நடந்த ஒரு பெரிய ஸ்டோரி, அதுலேருந்து ஃப்ளாஷ்பேக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் யூஎஸ் சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெரிய ஃபாரஸ்ட்டில் பிகாஸ் ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கும். ஸோ அந்த வார் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸ்டோரி. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கிட்ட நடந்த ஒரு பெரிய ஸ்டோரி, அதுலேருந்து ஃப்ளாஷ்பேக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் யூஎஸ் சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெரிய ஃபாரஸ்ட்டில் பிகாஸ் ஒரு பெரிய வார் போயிட்டுருக்கும். ஸோ அந்த வார் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஸ்டோரி.